ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த 4ஆம் மாதத்துக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நீ இன்றைக்கு கொடுக்க போகிற மகத்துவமுள்ள தேவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், வாக்குதத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், மகத்துவமுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், அன்புள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், இரக்கமுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், கிருபுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், அற்புதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், வெளிப்படப்போகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தாவே நீங்கள் கர்த்தாவே பாதுகாக்க போதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதம் கர்த்தாவே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த பலத்துக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த ஆகத்துக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த பணத்திற்காக ஸ்தோத்திரம், இதை கேட்ட மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர்களை தாழ்த்தி செபிக்கிறோம். ஏப்ரல் மாதம் கர்த்தாவே முதலாம் தேதி கொடுக்க போகிற கர்த்தாவே நல் வார்த்தைகளுக்காக மகத்துவமுள்ள வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற வார்த்தை வெளிப்படும்படியாய் கர்த்தர் நாமத்தில் செபிக்கிறோம். தேவன் நடத்துவீராக. நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட நபருக்காக, அந்த சிறு பிள்ளைகளுக்காக, அந்த வாலிபருக்காக, அந்த முதிர்ந்த மக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதிப்பட்ட மக்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் யாவரை சுகமாக்கி ஆண்டவரே தேவன் தாமே சாட்சி வைத்து நடத்தும்படியாய் கல்வாரி நாமத்தில் செபிக்கிறையா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், அற்புதங்கள் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும், ஆயுசு பெருகட்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. நன்மை உண்டாகும்படி கல்வாரி நாமத்தில் செபிக்கிறேன். இதை பார்க்கிற குடும்பங்களில் கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாகும்படி செபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்து நடத்தி கர்த்தாவே ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாய் கல்வாரி நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் எழுந்தருளுவீராக. முதலாம் தேதி காலவடைக்காய் ஸ்தோத்திரிக்கிற நிகழ்ச்சி கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி, கேட்கிற மக்கள் பலப்படுத்தும்படி, கேட்கிற ஆஸ்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் நடத்துவீராக. உங்களுடைய கரம் மூடி மறைத்துக்கத்தான் தேவன் தாம் ஆண்டவரே ஒரு பெரிய சாட்சியத்தான் நடத்த பொருட்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. இயேசுவின் ரத்தத்தை மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு கோரசை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவம் அருமை இரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் கிடந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் கிடந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவம் அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். ஆமென். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி
நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நீ கொடுக்கிற வார்த்தை கொடுப்பீராக, வெளிப்பாடு கொடுப்பீராக, வார்த்தை வெளிப்படுத்த ஆண்டவரே, கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவர் வார்த்தையை வாசிப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 108ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 108, 12, 13 நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாசம் இக்கட்டி உதவி செய்யும் கர்த்தர், இக்கட்டி உதவி செய்யும் கர்த்தர் சொல்லும். இக்கட்டு ஏற்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னப்பா இக்கட்டு? குடும்பத்தில் இக்கட்டு, வாழ்க்கையில் இக்கட்டு வருது. இக்கட்டு என்றால் ஒரு மிகப்பெரிய கோரமான சம்பவ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகள், இக்கட்டு என்பது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை குறிக்குது. நீ 3 மாதம் நீ பட்ட பாடு கர்த்தருக்கு மாற்றமைக்க போகிற கர்த்தர் சொல்லும். இக்கட்டை ஏற்றி கர்த்தர் சொல்லணும். மிகப்பெரிய இக்கட்டு உண்டாயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் சோர்ந்து போனீங்க, ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து போனீங்க, தூங்க முடியாமல் படுத்து கொண்டு இருந்தீங்க. அவன் என்ன வசனம்? இக்கட்டு உண்டாயிடுச்சு உங்களுக்கு. என்ன இக்கட்டு? சரீரத்தில் இக்கட்டு உண்டாயிற்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இக்கட்டில் கர்த்தர் உதவி செய்வாரா? இயேசு உதவி செய்வாரா? இயேசப்பா நாமத்தில் நீங்கள் உடங்கி உட்கார்ந்துட்டீங்க, நடுங்கி உட்கார்ந்துட்டீங்க, தூங்க முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு வார்த்தை நீ வெளிப்படுது. என்ன சொன்ன? இக்கட்டிலுக்கு உதவி செய்யும் கர்த்தர். வாசிக்கலாம் திரும்ப 108, 12 வாசிப்போம். பாருங்க, இக்கட்டில். எந்த கட்டிலா? இக்கட்டு. குடும்பத்தில் இக்கட்டு, பொருளாதார இக்கட்டு, மிக இக்கட்டு உள்ள கர்த்தர் சொந்தமான. சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்க, மனமுடைந்து உட்கார்ந்துட்டீங்க, சிரிக்க முடியாது உட்கார்ந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் வசனம் வாசிக்கும், இக்கட்டு ஏற்பட்டதப்பா, கர்த்தர் மாற்றிப்பட்டாரா? கர்த்தர் மாற்றிப்பட கர்த்தர் ஸ்தோத்திரம். துக்கத்தில் உட்கார்ந்து இயேசு மாற்றிப்படலாம். இக்கட்டு உண்டாயிற்று. இக்கட்டு என்பது ஒரு நெருக்கத்தை குறிக்கிறது, ஒரு பெரிய பாரத்துக்குரிய கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரை மாற்றி போட்டாரா? இயேசு மாற்றி போட்டாரு. இந்த ஏப்ரல் மாசத்துல இக்கட்டு இயேசு மாற்ற போறாரு. கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிற, அழுது கொண்டே இருக்கிறீங்க, பாரப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க, துக்கமாக இருக்கிறீங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்க, சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. பயப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தர் மாற்றமைக்க போகிறார். அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, இக்கட்டு உண்டாயிற்ற உனக்கு யார் மாற்ற முடியும்? யார் உதவி செய்ய முடியும்? யார் வழித்திருக்க முடியும்? கர்த்தர் உனக்கு செய்ய போறாரு. மனுஷன் உதவி செய்ய கெட்ட வருவான், உன்னை ஏமாற்றி விடுவான், நம்பிக்கை துரோகம் செய்வான் உனக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்கிற நீ நிச்சயம் வெட்கப்பட்டு போக மாட்டேன், மகிழ்ச்சியா வாழ்வு. இந்த ஏப்ரல் மாசம் முழுவதும் கர்த்தர் பலப்படுத்த போறாரு. இயேசுவை கரம் பிடிக்க போறாரு. வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் நஷ்டம் எல்லாம் உண்டாயிட்டே இருக்குது. நிமிர முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறேன், எழுந்திருக்க முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறேன், மனசு உட்கார்ந்து இருக்கிறேன். இக்கட்டு ஏற்பட்டதா? யார் மாற்ற முடியும்? கர்த்தர் மாற்ற போறாரு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் கலங்கி உட்கார்ந்து இருக்கிற? எத்தனையோ இக்கட்டு வந்துனே இருக்குது. எப்படி மாறும், எப்படி மறையும், எப்படி போகும் யோசித்து கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ற வசனம் என்ன? பயப்படாதே, கர்த்தர் இக்கட்டை மாற்றமைக்க போறாரு. நீ சொல்லி ஜெபிக்க, இக்கட்டு உதவி செய்யுங்க கர்த்தாவே. கர்த்தர் உதவி செய்வாரா? இயேசு உதவி செய்ய போறாரு. உனக்கு கர்த்தர் மீட்டெடுக்க போறாரு. கர்த்தர் பாரத்தை போக்க போறாரு. இயேசு கண்ணீரை போக்க போறாரு. நீ மனமகிழ்ச்சியா வாழ போகிற அன்பு தேவச்சனமே, நீ யாரை நம்பி இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறீங்க. தலை குனிஞ்சு போக மாட்டீங்க,
தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. கர்த்தர் இக்கட்டு உதவி செய்ய போறாரு. இக்கட்டு ஏற்படுது, யார் உதவி செய்ய முடியும்? மனுஷன் விலகிறான், நண்பன் விலகி போறான், சொந்தமெல்லாம் விலகி போகுது, காப்பாற்ற யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை, துக்கத்தை சொல்ல யாருமே இல்லை, எல்லாம் விலகி போறான். அன்பா பழகுறோம், நண்பன் விலகி போறான், சொந்தக்காரன் விலகி போறான், எல்லாம் விலகி போய்கொண்டே இருக்கிறான். உதவி செய்ய யாருமே கிடையாது. ஒரு நன்மை செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி காட்டுமா ஏமாத்துறான். அதான் வசனம் வாசிக்கலாம் திரும்ப 108:12. இக்கட்டில் எங்களுக்கு யாருக்கு? உனக்கு வாசிக்கலாம். உதவி செய்யும் ஆண்டவரே. மனுஷனுடைய உதவி வீணா போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் உதவி செய்வான், பணத்தை கொடுப்பான், பொருளை கொடுப்பான், ஆகத்தை கொடுப்பான், சொல்லி காமிச்சிடான். மனுஷன் உன்னை ஏமாத்திடுவான், ஏமாற்றப்படுவே. கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. இக்கட்டு ஏற்பட்டதா, சந்தல் ஏற்பட்டதா, கர்த்தர் மாற்றி அமைக்க போற. அந்த ஏப்ரல் மாசத்துல நீ மனமகிழ்ச்சி அவர் நாமத்தை உயர்த்த போற, சந்தோஷமா கர்த்தரை துதிக்க போற, இயேசுக்காக இன்னும் ஓடி உழைக்க போற, அவர் நாமத்துக்காக எழுந்து பிரகாசிக்க போற. கர்த்தர் செய்வார் உனக்காக, கர்த்தர் செய்ய போறான். எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாரம் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும் ஒரு கலங்கி தவிக்க சகோதரியே, ஏன் பயந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிற? எழுந்துக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிற. மகாபரி இக்கட்டு உனக்கு உண்டாயிற்று. படுத்த படுக்கையா இருக்கிற, 2 காலம் வேலை செய்யல, கை வேலை செய்யல, வாய் திறந்து பேச முடியல, ஒரு ஆகாரம் சாப்பிட முடியல, இக்கட்டுல படுத்து இருக்கிற. கர்த்தர் மாற்ற போறாரு. உன் படுக்கையில் ஏசப்ப வல்லமை இறங்கிச்சே இருக்கு, வல்லமை இறங்கிச்சே இருக்குது. உன் பெயரு கிரேஸ் ஷாரோன், உடம்புல அக்கினி இறங்கிட்டு இருக்கு சகோதரி. நீ 6 மாசம் படுத்த படுக்கையா இருக்கிற, ஒரு இப்படி சாப்பாடு சாப்பிட முடியல. கர்த்தருக்கு உன் இக்கட்டு ஏற்பட்டது. என் இக்கட்டை யார் மாற்ற முடியும்? என் துன்பத்தை யார் மாற்ற முடியும்? அழுது கொண்டு படுத்திருக்கிற, எத்தனையோ மருந்து எடுத்திருக்கிற, எத்தனையோ மாத்திரை போட்டுக்கிற, ஆனால் ஒன்றுமே சுகமடையில, படுத்த படுக்க இருக்கிற. இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, பயப்படாத, இயேசு இக்கட்டை இன்னைக்கு மாற்றி விட்டாரு. நீ திரும்ப எழுந்து உட்கார்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போகிற. உன் இக்கட்டை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போறாரு. எத்தனை டாக்டர் நம்புற, எத்தனை மருந்து சாப்பிட்ட, உனக்கு எதுவுமே செட் ஆகல, எதுவுமே பொருந்துமே இல்லை, உடைந்து உட்கார்ந்து இருக்கிற. கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவாரா? கர்த்தர் செய்து முடிப்பாரா? கர்த்தர் செய்ய போறாரு. உதவி செய்ய போறாரு. ஒத்தாசை பருவம் இறங்கி வர போகுது. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறேன். கர்த்தர் நாமத்தை உயர்த்த போகிறேன். ஆமென் சொல்லுவாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 108:13 வாசிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். என்ன பராக்கிரமம்? கத்தியை பயன்படுத்தணுமா, இல்லை ஒரு பொருளை பயன்படுத்தணுமா? அல்ல, ஜபத்துல பராக்கிரமம் செய்ய போறீங்க. உங்களுக்கு யாரு எழும்புறாங்களோ, குறை சொல்றாங்களோ, குற்றப்படுத்துறாங்களோ, கத்த பராக்கிரமம் செய்ய போற. தேவநாமத்தை எப்படி முழங்கால பராக்கிரமம் செய்வீங்க? நீ பண்ற ஸ்தோத்திரத்தை சாத்தா கீழே விழுந்து விடுவான். நீ பண்ற ஸ்தோத்திரம், நீ எடுக்கிற உபாசம் சரியா இருந்தா சாத்தா கீழே விழுந்து விடுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். இந்த வார்த்தை கேட்கும் பொழுதும் அன்பதே நிச்சயம் விசுவாசிக்கிற வெட்கப்பட்டு போக முடியும். ஏப்ரல் மாசம் முழுவதுங்கள் கத்த பராக்கிரமம் செய்ய போறாரு. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். என்ன பராக்கிரமோ? ஜபத்துல பராக்கிரமம் செய்வீங்க, ஊழியத்துல பராக்கிரமம் செய்வீங்க, உபவாசத்துல பராக்கிரமம் செய்வீங்க, ஸ்தோத்திரத்துல பராக்கிரமம் செய்வீங்க, நீ பாடுற பாட்டில பராக்கிரமம் செய்வீங்க. சாத்தா கீழே விழுந்து விடுவான். ஆண்டவருக்கு மகிமை. தேவனாலே பராக்கிரமம் செய்ய போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பலகீனமாக இருக்கலாம், ஒரு ஒண்ணுமில்லாம இருக்கலாம். நீ பண்ற முழங்கால் ஜபத்தினாலே பெரிய பராக்கிரமத்தை செய்ய போறாரு. சாத்தா ஓடி வருவான், வெள்ளம் போல வருவான், உனக்கிட்ட நெருங்க வருவான், உன்னை அழுத்த பார்ப்பான், வெட்கப்பட்டு பின்னிட்டு போயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை நிச்சயமா நீ கேட்கும் பொழுது மனம் சோர்ந்து போக வேண்டாம். தேவனாலே பராக்கிரமம் செய்ய போறீங்க. கர்த்தர் பலப்படுத்த போறாரு. ஆண்டவர் கோடி ஸ்தோத்திரம். அதை அடுத்தவர் என்ன வாசிக்கிறோம்? அவரே யார்? அவர் இயேசு கிறிஸ்துவே. அவரை சத்துருக்களை மிதித்து போடுவார். அன்பு தேவச்சனமே, உழைக்கிற மகரே, ஏன் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற? ஊழியம் செய்ய முடியலையா? கர்த்தர் எழுப்ப போறாரு. நீ பயந்து இருக்கிற, ஊழியத்தை கெடுக்க பல மக்கள் எழும்பிட்டே இருக்கிறாங்க, பொறாம கொள்றாங்க. ஆனா வசனம் வாசிக்கும் 108:13 அவர் சத்துருக்களை மிதித்து போடுவாரு. அவரே மிதிப்பாரு. நீ சண்டைக்கு போக வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், கோர்ட்டுக்கு போக வேண்டாம்,
வேண்டாம், தைரியமா இருங்க. வசனவாசி அவரின் சத்துருக்களை மிதித்து போடுவார். கர்த்தர் மிதிச்சு போட போறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன்னை யாரெல்லாம் தப்பாலாம் பேசுறாங்களோ, குற்றப்படுத்தினாங்களோ, குறை சொன்னாங்களோ அத்தனை பேரை மிதித்து போட போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போற. இந்த ஏப்ரல் மாசத்துல நீ பெரிய அற்புதத்தை கண்ணால பார்க்க போற. உன் கோர்ட் விஷயத்துல நீ அற்புதத்தை பார்க்க போற. வசனவாசியம் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவர் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு தேவச்சனமே, இந்த ஏப்ரல் மாசம் முழுவதும் கர்த்தர் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. முதல்ல என்ன வசனம்? 108:12 சங்கீதத்துல கர்த்தர் சொல்றாங்க, மனுஷனுக்கு விருதாப்பா, ஆண்டவர் ஸ்தோத்திரம், கர்த்தர் உதவி செய்யப்படுறார் உனக்கு. 13 என்ன வாசிக்கிறோம்? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், சத்துருக்களை என்ன பண்ண மிதித்து போடுவார். கர்த்தர் மிதிக்க போறாரு. பிசாசன் கிரியல உனக்கு மந்திரம் வைக்கிறாங்க, சூனியம் வைக்கிறாங்க, உன்னை கெடுக்க பார்க்குறாங்க, உன் பிசினஸ் கெடுக்கிறாங்க, உன் குடும்பத்தை கெடுக்க பார்க்குறாங்க, உன் சரித்தை கெடுக்க பார்க்குறாங்க, உன் உயிர் எடுக்க பார்க்குறாங்க. என்ன யார் பண்ணாலும் சரி கர்த்தர் சொல்லி மிதித்து போட போறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மிதித்து போட போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நின்று வெடுக்க பார்க்க போற. எத்தனை சத்துரு, எத்தனை மனுஷன், எத்தனை மந்திரம் வாழ்க்கையில் குறுக்கிட்டாலும் வசனவாசி தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவர் சத்துருக்களை மிதித்து போட போறாரு. இந்த மாசம் உங்க ஊழியத்துல, இந்த மாசம் குடும்பத்துல பெரிய வெற்றியை பார்க்க போறீங்க, பெரிய ஜெயத்தை பார்க்க போறீங்க, பெரிய நன்மைகளை பார்க்க போறீங்க, பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க. ஆண்டவரை செய்து முடிக்க போறாரு. இந்த வார்த்தை கை வைத்து ஆமென் சொல்லுங்க. நிச்சயம் ஏப்ரல் மாசம் இந்த வார்த்தையை தியானம் பண்ணினே இருங்க, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருங்க. முதல் வசனம் 108:12 இக்கட்டில் உதவி செய்யுங்க. இக்கட்டு ஏற்படுதப்பா, கர்த்தர் உதவி செய்யறாரு. என்னப்பா இக்கட்டு? பண இக்கட்டு உண்டாயிற்று. எல்லா கர்த்தர் மாற்றி போட்டா நிச்சயமாகவே இந்த வார்த்தையில் கேட்கும் பொழுது நீ வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கர்த்தர் வார்த்தை இறங்கிச்சே இருக்குது. கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிச்சயம் இந்த வார்த்தை கேட்டு பலப்பட்டு அவர் நாமத்தை நீ உயர்த்த போறீங்க. அன்பு தேவச்சனமே, இந்த காலத்தில் கர்த்தரோடு பேசிட்டு இருக்கிறாரு. மனம் உடைந்து அமைதியாக உட்கார்ந்து இருக்கிற, எல்லாம் போச்சுன்னு கவலைப்படுற, நீ கவலைப்படாது. இக்கட்டு ஏற்பட்டுதா, கர்த்தர் உதவி செய்ய போறாரு. மனுஷன் உதவியில் விருதா போயிடுவா, எல்லாம் செய்வா, விலகி போயிடுவா, நன்மை ஓடி போயிடும். அவனை விட்டு கர்த்தர் விலகி போகவே மாட்டாரு. விலகி போகவே மாட்டாரு. கர்த்தர் கூடவே இருக்க போறாரு. இந்த ஏப்ரல் மாசம் முழுவதும் இந்த வார்த்தை தியானிங்க, இந்த வார்த்தை படிங்க. கர்த்தர் கிருபை செய்யும். மாஸ்டர் வாக்குத்தத்தம் என்ன? 108:12-13 என்ன வாசித்தோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தையை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. பராக்கிரமம் செய்வீங்க. கர்த்தர் மிதித்து போடுற, கர்த்தர் மிதித்து போட போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போறீங்க. கையை வைத்து ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் இயேசு விடாதீங்க, தேவ சமூகத்தை விடாதீங்க, பைபிள் படிக்கிறதை விடாதீங்க, ஜெபித்து கொண்டு இருங்க. பைபிள் வாசித்து கொண்டு கர்த்தர் கிருபை செய்வாரு. நீ பண்ற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் நிச்சயம் பதில் கிடைக்கும். நீ பட்ட விண்ணப்பத்தை விசுவாசிக்க, நீங்க ஒவ்வொரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், கிடைச்சே தீரும். வானம் திறக்கப்படும், உதவி இறங்கி வரும். இந்த மாசம் நீங்க நிச்சயம் விசுவாசிக்கிற எதிர்பார்த்து நிச்சயம் நடக்க இஷ்டப்படாம வெட்கப்பட்டு போக மாட்டேன். எதிர்பார்ப்பிச்சுவாய் நிறைவேற்றப்படும். இந்த 3 மாதம் என்ன விண்ணப்பத்தை செய்தீங்களோ நிச்சயம் ஏப்ரல் மாதம் முதல் கர்த்தரோடு பேசுறாரு. சத்துருவை கர்த்தர் மிதிச்சு போடுவாராம். கர்த்தர் மிதிக்க போறாரு. எவ்வளவு பெரிய மனுஷனா வரட்டும், அவன் தோற்று போவான். நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க, கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தருக்காக வாழ்றீங்க, கர்த்தரையே சார்ந்து இருக்கிறீங்க. வெட்கப்படுவீங்களோ? வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. சத்துரு வெள்ளம் போல வருவான், ஒரு வார்த்தை மூலமா வருவான், ஒரு செய்கை மூலம் வருவான், ஒரு மந்த பிசாசு வருவான். எல்லாம் எது வந்தாலும் சரி, குடும்பத்தை உங்களை யாருமே தொட முடியாது, யாருமே அசைக்க முடியாது, கெட்ட வர முடியாது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்குது. சத்தியத்தை மிதிச்சு போடுவாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தைரியமா இருங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் கிரியை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையால் கர்த்தர் கோடி மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. திரும்ப அந்த வார்த்தையை நாம் ஜெபிக்கலாம். வாசிங்க 108:12-13 வாசிப்போம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதானா ஒண்ணும் இல்லை, வேஸ்ட், மாயை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நித்து வாசிங்க. அவரை சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் மிதிக்க வந்தான், மிதிக்க முடியாது, தோத்து போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிதித்து போட போற இயேசு நாமத்தில் நீ நின்று வேடிக்கை பார்க்க போற. அவர் நாமத்தை உயர்த்த ஆமென் சொல்லுவாயா? கர்த்தர் தாமே வார்த்தை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபிக்கலாம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தாவே, இந்த 1ஆம் தேதி காலவெளிக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 4ஆம் மாசத்துக்காக நான் ஜெபிக்கிறையா. நீ கொடுத்த 108:12-13 ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கேட்ட மக்களை கத்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரை யாவரையும் மூடி மறுத்து ஆஸ்வதிக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
கர்த்தருடைய கரம் யாவரையும் மூடி மறைக்கும்படியாக செபிக்கிறேன். தேவன் நடத்துவீராக. உம்முடைய கிருபை தங்கட்டும் என்று செபிக்கிறேன். யாவரையும் காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய சித்தமாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் யாவரையும் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவரை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர்.